1 minute later. வண்டி பிரேக் போட்டாலாம் நிக்கல மேலே கியர்ல தான் இருக்கு. மக்களே இதுக்கு மேலே ரோடு தான் இருக்குது வாடா. இல்லை மேலே போகிறதுக்கு ரோடு இருக்க மாட்டேங்குது. அது மேலே விட்றாங்களான்னு தெரியல, கேட்டு பார்ப்போம். இது கேட்டு பார்க்காங்க. மேலே போகிறதுக்கு வண்டி போதுங்களா? ஓகே ஓகே ஓகே. இது ரோடு நல்லா இருக்காது. இதெல்லாம் ரோடு பண்ணி வச்சிருக்காங்க. ரோடெல்லாம் போட்டு ஓட்டிட்டான். பயமாங்க வெறும் பறதான் எப்படிக்கும் இவனே அதை போறா. இப்படிதான் இதை விட அதிகமா இருக்குடா அங்க. செமையா இருக்கு வியூ. பணம் இல்லையாட்டேங்குது. இல்லைன்னா அதுக்கும் இதுக்கும் ரோடு போட்டு போவாங்க அங்கேயும். இப்படிதான்டா இருக்கும் வாடா ரோடு. இதுதான் கேர்பு டேம். ஆமா அதுதான் இந்த கால் கிழிச்சிச்சு. ரத்தம் வருதா? ரத்தம் வரல, அது கிழிச்சிச்சு. படவே எதுக்கு கிழிச்சிச்சு இல்ல. இதுல நடந்து போறதுக்குள்ள ஏதோ மோதம் ஆயிடுது மாட்டீங்க. வான பாரு இங்கே தெரியுது. இது செம வியூவா இருக்கு. முன்னாடி வந்திருக்கியா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இங்கேருந்து பார்த்தா கேஆர்பி டேம் தெரியுது பாருங்க. ஸோ இது ஒரு ஆஃப் ரோடிங் தான். ஆஃப் ரோடிங் இல்லாமல் வரணும் அப்படின்னு நினச்சி வராதிங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஆஃப் ரோடிங். இவங்க தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. கீழே விழுந்தது, வண்டி கீழே விழுந்துச்சு. நான் தான் கீழே போட்டது, வேறு வழி இல்லை. அங்கே தெரியறது தான் காவேரிப்பட்டினம். ஆமாம், அதுதான் காவேரிப்பட்டினம். அது கிருஷ்ணகிரி. சரிதா?
கேஆர்பி டேமு இந்த சந்தில் இருக்குது. எது இதெல்லாம் அது பின்னாடி இருக்கிற ஊருங்க. தண்ணி எது அதான் கேஆர்பி டேமோட தண்ணி தான். அதான் அந்த டேம் இது அங்கே வரையும் கனெக்ட் ஆகுதாட்டுங்குது. தண்ணியே எல்லா இடத்துலையும் அங்கே கொஞ்சம் இது. ஏன்னா செம்ம ஒர்த்து தான். கொஞ்சம் விழாமல் வந்துருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அது என்ன பண்ணுறதுன்னு தெரில. போவோம். இப்படிதான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஞாபகம் வருமா? நீ உளுந்ததே ஞாபகம் வரணும்வா? நாங்கள் இன்னைக்கு ஆஃப் ரோடிங் போல. இது ஆஃப் ரோடிங் இருக்கும்னு நினச்சி வரல, ஆனால் இது ஆஃப் ரோடிங் தான். ஓகேங்களா, கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இந்த வியூ வந்துட்டு கிருஷ்ணகிரிலேருந்து, ஆக்சுவலாக கிருஷ்ணகிரி இது ஒரு சிட்டி இருக்குது. ஸோ அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. சாரி, இதுதான் போல்மலை. அங்கேருந்து பார்த்தோமே எங்கேயே ரவுண்டாக ஒரு முட்டை மாதிரி தெரியும் பாருங்கள். செம்மையாக இருக்குது இந்த வியூ. வர்றதுக்கு ஒர்த்து தான். கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது ரோடு. ஏன்னா இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, டொனேஷன் கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஸோ ஈஸி இல்லை, அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க எஃபெக்ட்டுக்கு. எதுவுமே யோசிக்கிறது விஷயம். எப்படி இருக்கு கௌதம்? இது இந்த வியூ ஆக்சுவலாக அதுதான் ட்ரூத்து. நாங்கள் வரும்போது ஆஃப் ரோடிங்காக தான் இருந்தது. கொஞ்சம் விழுந்து தான் வந்தோம். ஏன்னா ஃப்ரண்ட் பிரேக்கு எவ்வளோ ஹோல்டு பண்ணாலுமே முடியல. ஆக்சுவலாக பேக் வீலோட பிரேக்கை அழுத்தணும். இமாலயன் ஆச்சு, அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். இதுதான் ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மேபி ஆஃப் ரோடிங்கில். இனி விடாமல் விழுந்து கற்றுப்போம். விழுந்ததில் கொஞ்சம் அதிகமாக விழுந்தது இந்த தம்பி தான். ஸோ மச்சான் இவனும் இழுத்தான், இவனுக்கு அடிக்கிறது இல்லை. ஆனால் வியூ வந்து கண்டிப்பாக ஒர்த்து தான். இந்த வியூ வந்துட்டு ஆக்சுவலாக இது ஒரு சைடில் இருந்து தான் காமிக்கிறேன். இது இங்கே ஸ்டோன் இருக்குது, பார்க்க முடியும். இந்த வியூ வந்துட்டு ஒரு நாள் பெங்களூர் ரைடு, பெங்களூர்லேருந்து யாரெல்லாம் வரணும்னு நினைக்கிறீங்களோ இது கண்டிப்பாக ஒர்த்தான ஒரு ரைடு தான் இருக்கும். ஆஃப் ரோடிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஆஃப் ரோடிங் தான். ஏன்னா ரோடு கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் கொஞ்சம் ஆஃப் ரோடிங் மாதிரி இருக்குது, ஹில் ஸ்டேஷன் இல்லை. ஸோ அதை விட்டுட்டு மற்றபடி இது 100% ஒர்த்தான ரைடு, ஒர்த்தான வியூ பாயிண்ட். யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போடணும் அப்படி இப்படின்னு நினைக்கிறாங்க, ஸோ அவங்களுக்குலாம் மேபி ஒரு நல்ல ரைடாக இருக்கும். பெங்களூரில் பாருங்கள், வந்து பாருங்கள் பெங்களூர் மக்களே, தமிழ்நாட்டு மக்களே எல்லோரும் போங்க. ஏன்னா நான் ஒரு ரைடு போனேன் ரீசெண்டாக எங்கள் கர்நாடகாவிலேயே, நந்தி ஹில்ஸ்க்கு அப்புறம் அவல்பேட்டா ஏதோ ஒன்று. ஸோ எனக்கு அதை விட இது கண்டிப்பாக ஒர்த்து மாதிரி தெரியுது. நான் எல்லா பக்கமும் ஹில் ஸ்டேஷனு பார்க்க முடியும். இங்கேருந்து அந்த எண்டு வரையுமே ஹில் ஸ்டேஷன். எப்படி இருந்தது ட்ரிப்பு? அது என்ன தப்பு பண்ணோம்னா, அது அட்வென்ச்சரு. ஃப்ரண்ட் வீலில் பிரேக் அடிச்சுட்டே இருந்துட்டு பேக் வீலில் கொஞ்சம் ட்ரைவ் பண்ணியிருந்துருக்கோம். ஆனால் 2 பேரோட வெயிட்டை வச்சுட்டு பின்னாடி வீலில் எதாவது அழுத்தது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ அது பிரேக் பிடிச்சாலுமே பின்னாடி வந்துகிட்டே இருக்குது. ஃபுல்லாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, அதுவும் ரோடை வந்துட்டு மண் ரோடு. ஸோ அதனால தான் பின்னாடி கீழே வந்துகிட்டே இருந்தது. இதுதான் பேக் ஆஃப் த ஸ்டோரி. விழுந்ததெல்லாம்
மூலையில் வண்டி நிறுத்துறதுக்கு இருந்ததுல காசு தான் உடனே பண்ணுவாங்க. பணம் இல்லை, டொனேஷன் பண்ணால் பண்ண வாய்ப்பு கொஞ்சம் டொனேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி மேபி வாங்க இந்த இடத்துக்கு வந்து பாருங்கள். ஆக்சுவலாக ஒருத்தர் எதுவும் என்னது எக்ஸ்பென்சிவ்ஸும் சொல்கிற மாதிரியெல்லாம் இருக்காது. உங்களுக்கு சாப்பாடு ஃபுட்டு எக்ஸ்பென்சிவ்ஸு ஒரு 200 ரூபாயே போதும் ஒரு நாளைக்கு. அந்த அளவுக்கே நீங்கள் பக்கமே டேம் இருக்குது, ஃபிஷ் வேணுன்னா நான்வெஜ் சாப்பிட்லாம். டேமும் இருக்குது. கேஆர்பி டேம் வந்துட்டு கூட இங்கே வரலாம், இல்லை ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு கூட அங்கே கேஆர்பி டேம் போகலாம். டேம் அங்கேயே தெரியும். அதுதான் டேமோட தண்ணி நிற்கிற இடம். போகும்போது டேம் வழியாக போயிடலாமா இல்லை எப்படி? ஃபஸ்ட்டு கீழே போனால் சரின்றியா? பசங்க ரொம்ப பயந்துட்டாங்க. நானும் எதிர்பார்க்கலாம் இது ஆஃப் ரோடிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. ஆஃப் ரோடிங் இல்லாமல் தான் இருக்கும்னு நினச்சோம். ஓகே, பயப்படுற இடத்துல கீழே இறக்கி விட்டு தான் வண்டி ஓட்டுறது இருந்தாலும் ஓட்டிக்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வண்டியும் ரொம்ப பெருசு, சின்ன வண்டியாக இருந்தால் கூட ப்ராப்ளம். ஓகே, பயத்தை காமிக்கலாம் அப்படின்னு போக வேண்டியதான். இவெல்லாம் அழுதுட்டா. வண்டி அவங்க இறங்குறதுக்குள்ளேயே வண்டி கீழே சாஞ்சிருச்சு. சரி, ஓகே, மேபி ஒரு ஆஃப் ரோடிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆஃப் ரோடிங்னா அவ்வளோ ஈஸி இல்லைன்றது இப்போதான் புரியும் ஏன்னா ஆஃப் ரோடிங் வரும்போது. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் 3 கிலோமீட்டர் இந்த மலையிலேருந்து கீழே வரையும் வண்டியிலே உட்கார மாட்டானா. ஏன்னா அவ்வளோ பயம், அவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஆக்சுவலாக சொல்ல போனால் இது ஆஃப் ரோடிங் மாதிரி தான். ஸோ ஆஃப் ரோடிங் தகுந்த மாதிரி இந்த ரோட்ஸ் எல்லாமே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஆஃப் ரோடிங் மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, நானும் எடிட் பண்ணிக்கிறேன். சரி, நீங்கள் இந்த கோயில் நீங்கள் எந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோயில் தாஸ்மல் கிராமத்தில் போர்டு மேலே. இது கிருஷ்ணகிரிலேருந்து எவ்வளோ தூரம், எவ்வளோ டைம் எடுக்கும் வர? கிருஷ்ணகிரிலேருந்து காவிரிப்பட்டினம் வந்து வரலாம், டேம் மேலேயும் வரலாம், முத்தூர் டேம் மேலேயும் வரலாம். காவிரிப்பட்டினம் பைபாஸில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். ஈஸியாக வந்துடலாங்களா? ஸோ அங்கேருந்து வந்துட்டு இது வண்டி வர வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க? வண்டி வரத்துக்கு நீங்கள் நாங்கள் பார்த்த வரையுமே எல்லாம் உடச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மேலே கோயில் வரையுமே நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஸோ இது எப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க கோயில் வேறு? சொர்க்கமாக சொன்னால் ஒரு 13 வருஷமாக மின் பின்ன ஆகலாம். 13 வருஷமாக உடச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. கீழே மண் ரோட்லேருந்தே ரோடில் இருந்துச்சு. ஆமாம், ஒரு 2.5 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரோடு இல்லை இதில். ஆமாம், அதனால் மக்கள் கொடுக்குற காசில் வசூல் பண்ணி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு வந்துங்குது. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு ஆகலாம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை முடியாதுக்கு இது. ஓகேங்க. ரோடு போடாதமே நம்ம சிரமப்பட்டு அதை சொன்னீங்களா ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தேன்னு. அப்போ பாதையில் வழிங்களாம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறினாங்க. குழந்தை குட்டிகளாம் எட்டு வரதுக்கு நம்ம ரிஸ்க்கு. அதனால் கோயிலுக்கு அப்போ வந்து கூட்டம் அவ்வளோ வராது. இது பொட்டாசு மாதத்தில் கூட்டம் வரும். பொட்டாசு மாதம்னா வருஷத்தில் ஒரு மாதம் வரும். அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம உள்ளூர்கார் வெளியூர்னா கூட வெளியிலேருந்து வராங்க. பெங்களூர்கார், அப்படி நம்ம மைசூர்கார், அந்த ஊருக்கார் எல்லாமே வராங்க. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வசதி இல்லாத கொஞ்சம் அவங்களாம் வரல. இப்போ நம்ம கொஞ்சம் வசதி பண்ணதுனால வந்து நிற்கிறாங்க, வரத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது மக்கள் கொடுக்குற காசில் தான் இது போது கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. ஓகேங்க. இன்னொரு வருஷத்துக்குள்ளே இந்த கோயில் சீசு ரோடு முக்காசில் முடிஞ்சுக்குது. இன்னொரு கால்வாசி வேலை இருக்குது. அது வேலை ஆரம்பிச்சுனே தாங்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் கொடுக்குற காசில் தான் வேலை இருக்குது. ஓகே, கீழேயும் பார்த்தேன் கொஞ்சம் மண் ரோடு மாதிரி இருந்தது. மண் ரோடு வந்து ஏற்கனவே அங்கேருந்து கீழேருந்து அதே தான் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த மண் ரோடு. அங்கேருந்து இடத்துல 1 கிலோமீட்டர், மொத்தம் 3 கிலோமீட்டர் வரலாம். 3 மிச்சம் தான் கம்மி தான் வரலாம். ஆமாம், அந்த மண் ரோடு வந்து ஃபஸ்ட்டு ஒரே காடாக இருந்துச்சு. கீழேருந்து கொடி பாதையில் தான் வரணும். அப்போ மழை வந்து குழி பள்ளம் மேடு உப்பை அப்பப்போ சேர்ந்துக்கும். அதனால் நம்ம ரிஸ்க் ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு 10 அடி 15 அடி இது ரோடு விட்டால் இன்னும் இந்த கோயில் நல்லா வரும். திமராசாமி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு. ஆமாங்க, நீங்கள் தனியாராக பண்ணிகிட்டு இருக்கிறதா? கவர்மெண்ட்டோட எந்த உதவியும் இல்லாமல் பண்ணுறதா இது எல்லாமே? ஆமாங்க, ஆமாங்க. ஓகேங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த இடத்துல பார்த்தோம் வியூவும், கோயிலுக்கு வராங்களோ இல்லையோ ஆஃப் ரோடிங் மாதிரியும் இருந்தது. வியூவும் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேம் பக்கமே இருக்குது, புத்தூர் டேம் பக்கமே இருக்குது. அது விட்டால்
கொஞ்சம் வியூவும் ஒரு நாளைக்கு பெங்களூர்லேருந்து வர்றதுக்கும் சரி சேலம் எங்கேருந்து வந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேபி செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி இவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க, எங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணுறோம். பாருங்கள், மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ மக்களே. நடக்கிறதுக்கு ரோடு போட்டதுக்கப்புறமே விட மாட்டாங்க, ஏன்னா இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரு, புரியுதா? அப்படியே நேராக எடுத்துகிட்டு போய் விட்டா என்ன ஆகுது சொல்ல? அப்படியே ஆகாசம் தீ பிடிச்சா நீலா தூங்குமா? அதுக்கு தான் அந்த காருக்காரரும் எப்படி ஓரமே வந்தாங்க, அவங்கதா நடக்கிறதுக்கு கொஞ்சம் பயம்தான். எனக்கும் ஹைட்டுன்னா கொஞ்சம் பயம்தான். பயம்னாலும் சொல்லுவேன், நான் வண்டியை ஆனே பண்ணலடா. நல்லா வெடிக்க வச்சு பாத்தியா? ஆனா எவ்வளோ எவ்வளோ ஹைட்ல இருக்குது பாத்தியா? இது எப்படி நேரா செங்குத்தா இருக்குது, எப்படி ஏற்றிடுவாங்க? செங்குத்தா மலை மேலே ஏறுறது. உசுறு வந்துச்சா? மறுபடியும் போனோம்ல, உசுறு வந்துருச்சுன்னா அவ்வளோ சீக்கிரம் உசுறு வந்துடக்கூடாது. இந்த இடத்துல வண்டி நிறுத்துறதுக்கு ஒரு வழி நல்லா பெருசாக தான் இருக்குது. கார் வந்தாலுமே நிறுத்துறதுக்கு நடக்கிறதும் அவ்வளோ பட்டு கஷ்டப்பட்டு நடக்கிற மாதிரி இல்லை, தெரியுதா? கொஞ்சம் தூரம் தான் நடக்கிறதும் மேலே நடக்கிறதுக்கு. ஓரம் போட்டு வச்சிருக்காங்க. எப்படி ஏறினுவாங்க இதில், புரியுதா? எப்படி வெடி வச்சுருவாங்க அங்கேயே ஆளுங்க அங்கேயே இருந்துன்னு பண்ணாங்க. மேபி இந்த அந்த மரங்க பாரு, அந்த மரத்தை சந்தில் ஏறுவாங்களா என்னவா, தெரியுதா? அப்படிதான் ஏறுறது. ஆனால் ரொம்ப கஷ்டம் தானே. மாட்டாங்க. இதே என்ன ஆச்சுன்னா, இப்போது யாராவது நிறைய பணம் வருது இந்த இடத்துலனா உடனே கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவானுங்க. அதுதான் கவர்மெண்ட்டு. மக்களே, இது மொத்தான ரைடு தான். ஏன்னா கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா, நாங்கள் ஆல்ரெடி ஒரு டைம் விழுந்துருக்கோம். விட்டுறணுமா? அவனை இறக்கி விடு. சரி, அங்கே இறங்கிக்கோ, அவங்க இறங்கி, நீ இறங்கிக்கோ, நான் அவர்கிட்ட இறக்கிறேன். இது கொஞ்சம் ரொம்ப பெரிய பள்ளமாக இருக்குது. அதே இடத்துல தான். இந்த பக்கம் இந்த இதே எடுத்து விட, இந்த இதே எடுத்து விட, அதுலேயும் அந்த பக்கமா இந்த இடத்துல இந்த செத்தக்குது பாரு. தூக்கி விட்டு செங்குத்தா இருக்குதா இல்லையா? இந்த மண்ணு போயினுக்குதுல்ல, அதனால வண்டி ஓட்டும் போதெல்லாம் கேமரா யூஸ் பண்ணாத.
பதறதை விட நீங்கள் பதறது தான் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் அந்த இடத்துல கஷ்டம்தான்டா. அது இறங்குறது இருந்துச்சுல்ல, அது ஃப்ரண்ட்டில் இறக்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ரோடு இப்படி மண்மண்ணாகுது வளைஞ்சிட்டு. இந்த மாதிரி குழியா எப்படி போகிறது போய்க்கலாம். ஏன்னா இதுக்கெல்லாம் எனர்ஜியும் அதிகமாக வேணும், புரியுதா? வளைக்கிறதுக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ஸ்ட்ரென்த் வேணும்டா. ஜிம்மு போனால் மட்டும் நிறுத்துறது கஷ்டமா. முதுகு இது எல்லாமே பிடிச்சிக்கும். எனக்கும் கஷ்டம் தான். நானும் என்னாலே முடியும்னு சொல்லுங்க, எனக்கும் கஷ்டம் தான். இது ஏதாவது ரோடு போட்டு ஏன்னா அந்த பக்கம் போயிட்டா விழுந்தாலும் அந்த பக்கம் தான் விழுவான், இந்த பக்கம் விழ மாட்டோம்ல. எப்போவுமே இந்த மாதிரி மலையிலேருந்து வரும்போது ஃபஸ்ட்டு கியர் தான். அப்புறம் கால் வந்துட்டு ஃப்ரண்ட் வீலில் பிரேக்கில் இருக்கணும். ஃப்ரண்ட் பிரேக்கில் கொஞ்சம், பட் பேக் சைடு பிரேக்கில் இருக்கணும், காலு கீழே இருக்கணும். இந்த முட்டிக்கு போடுறது பேடு, அப்புறம் ஷூ, நல்ல ஷூவு, கைக்கு பேடு, அது இதெல்லாம் போட்டு போகிறது அதுக்கு தான், புரியுதா? அதுக்கு தான் அதெல்லாம் தேவைன்றது. ஃபர்ஸ்ட் ரீசன் அதான். அவர் ஒருத்தர் ஏறி இருக்காரு வண்டியை வச்சுட்டு எக்ஸலர். என்ன பண்ணுறாங்களோ அவங்க நடந்தே வந்துட்டு இருக்காங்க பாரு. முன்ன நடந்து வந்தாங்களே அவங்களா இருக்கும். இதெல்லாம் நல்லா போய்க்கலாம்டா. இது நல்லா பெருசாக ரோடு இப்படி நேராக இல்லை, வீலுக்கு மண் போனது பார்த்தியா, சின்ன சின்னதாக வளைவாக இருக்குது. அவ்வளோதான், கீழே வந்துட்டோம். டேரெக்டாக கீழே வந்துட்டோம். நாங்கள் உசுரோட மேலே ஏறி இறங்கிட்டோம். ஆஃப்ரோடிங் இல்லைன்னு வந்தோம், ஆனால் அது ஆஃப்ரோடிங் தான். மக்களே, என்னோடய மொபைலை மேலே விட்டுட்டு வந்து ஆஃப்ரோடிங்கில் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கீழேருந்து மேலே வந்து மறுபடியும் எடுத்துகிட்டு போகிறேன். வண்டி ரொம்ப கஷ்டம். தெரியாமல் எதையும் மேலே விட்டுட்டு வந்துடாதீங்க. ஆஃப்ரோடிங் பண்ணுற மாதிரி இது ஆகிடும், அதுவும் நடக்கணும். நான் வந்த ஸ்பீடுக்கு அது ஆஃப்ரோடிங்காக ஆன்ரோடிங்கான்னு தெரில, அவ்வளோ ஸ்பீடில் வந்திருக்கேன். மேபி தெரியல, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எதையும் விட்டுற